எதை நொந்து கொள்வது? காலம் காலமாக எங்களை காத்து வந்த மலைகளும் காடுகளும் ஆறுகளும் நீர்வீழ்ச்சிகளும் இப்படி ஒரே நாளில் ஒரே சந்தர்ப்பத்தில் எங்களை முற்றாக கொன்று புதைக்கும் என்று ஒரு கணம் கூட யோசித்திருக்கவில்லை. மலையடிவாரத்தில் எங்கள் வீடு. வீட்டை சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் மலைகளும் இயற்கை அள்ளி கொடுத்த அழகிய காட்சிகளும். காடுகளை அழித்து தோட்டங்களாக்க அழைத்து வரப்பட்ட நாங்கள் அந்த காட்டுக்குள்ளேயே குடியமர்த்தப்பட்டோம். அன்று தொட்டு இன்று வரைக்கும் அந்த மலைகளுக்கும் காடுகளுக்கும் எங்களுக்கும் இடையில் அப்படி ஒரு பிணைப்பு. ஆதிகால மனிதன் கற்களையும் மரங்களையும் கடவுளாக நினைத்தான், வணங்கினான் என்றார்கள். இதை சிலர் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் இன்றும் மரங்களையும் பாறைகளையும் மலைகளையும் கடவுள்களாகவே பார்த்தோம், வணங்கினோம். அவைகளும் எங்களை சுற்றி பாதுகாக்கும் அரண்களாகவே இருந்தது. இந்த 200 வருடங்களில் மலைகளோ காடுகளோ ஆறுகளோ நீர்வீழ்ச்சிகளோ எங்களை இப்படி அடியோடு வேறறுக்க நினைத்ததில்லை. காடுகளை அழித்து தோட்டங்களாக்க தெரிந்த எங்களுக்கு அவைக்கும் ஒரு நாள் வலித்திருக்கும் என்பதை உணர முடியாமல் போய்விட்டது. மேடு பள்ளங்களில் நிலம் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் கவனமும் இல்லாமல் இந்த இயற்கை என்றுமே எங்களை தண்டிக்காது என்ற ஒரு மிக பெரும் நம்பிக்கையில் எல்லா இடங்களிலும் குடியேறினோம். வெறும் மனித தோல் போர்த்திய மிருகங்களாகவே இன்று வரை சில அரசியல்வாதிகளால் மலையக மக்களாகிய நாங்கள் நடத்தப்படுகின்றோம். காற்று மழை புயல் என எதிலும் உழைக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டோம். எங்களை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் ஏழ்மையும் எங்களின் வாழ்க்கை நிலைமையும் காடுகளையும் மலைகளையும் அண்டியதாகவே இருக்க வைத்திருக்கிறது, இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறது. எங்களை விட்டு அவைகளும் பிரிவதில்லை, நாங்களும் பிரிய மாட்டோம். அன்றும் அப்படித்தான். எங்கள் குலச்சாமிகள் எங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் அசட்டைத்தனமாக இருந்து விட்டோம். சிறுக சிறுக சேர்த்தவையெல்லாம் சேதமாகிவிடும் என்ற பயத்தில் சிலர். எத்தனை புயல் மழை வந்தாலும் எங்களை என்ன செய்துவிடப் போகிறது என்ற எண்ணத்தில் சிலர். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் சிலர். என் வீடு என்ற பெரிய மனமில்லாத சிலர் இன்று மண்ணுக்குள் புதைந்து போயினர். 200 வருடங்களாக அங்கீகாரத்திற்காக காத்திருந்த எங்கள் மக்கள் வாழ்ந்த இடங்களின் தடமே தெரியாமல் போயிருக்கிறது. எங்களை அரவணைத்து காத்த மலைகள் இன்று எங்கள் மக்களை விழுங்கிவிட்டு அமைதியாகி இருக்கிறது. சவப்பெட்டிகள் இல்லை, சாத்திரங்கள் இல்லை, சம்பிரதாயங்கள் இல்லை, 6 அடி குழியும் இல்லை, ஏன் அந்த 4 பேரும் இல்லை. எங்களை அரவணைத்த எங்கள் மண்ணே எங்களை கொன்று புதைத்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முனைந்த எங்களை பரம ஏழைகளாக்கி மீண்டும் அதே காடுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் எங்கள் வாழ்க்கையை தேட வைத்திருக்கிறது. இனி ஏது எங்களுக்கு விடிவு?